Good evening. This is Jay from India. தினமும் மாலை 5 மணிக்கு நாம மீட் பண்றோம். உங்களுடைய கேள்விகள், அதற்கு என்னுடைய பதில்கள். நான் சொல்கிற பதில்கள் எல்லாம் சரி அப்படின்னு அர்த்தம் இல்லை. சொல்கிற பதில்களில் எது சரியோ அதை நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ கேள்வி பதில் நிகழ்வுக்கு போகலாம்னு நினைக்கிறேன். உங்களுடைய கேள்விகள் இங்கே நிறைய இருக்கு. ஒவ்வொரு கேள்வியும் நிச்சயமா வேறு வேறு பக்கங்களை நமக்கு கொண்டு வருது. நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி இந்த கேள்வி பதில்களுக்கு இந்த கேள்விகளுக்கு என்னுடைய அனுபவத்திலிருந்து பதில்களை நான் சொல்றேன். அது hear the wind sound. Okay. 1 minute then. Is it fine now? Yes, thanks. So ஆனந்தி மேடம் அவைலபிளா இருக்கீங்களா? பேசலாமா? உங்கள்கிட்ட பேசிட்டு கேள்வி பதில் போயிடலாமா? ஓகே. சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? உங்களுடைய ஊர் சார்ந்த சுற்றமும் நட்பும் ஆசிரியர்களும் எப்படி இருக்காங்க? எல்லாம் சிறப்பா இருக்கிறாங்க சார். நேற்று ஒரு மலைப்பக்கம் போயிட்டேன், முந்தா நாள் ஒரு மலைப்பக்கம் போயிட்டேன். முடியல, திருப்பி முடியல. வெரி குட். சொல்லுங்க சார். எப்படி இருக்கிறது இந்த கேள்வி பதில் நிகழ்வு? ரொம்ப சிறப்பா இருக்குது சார். ஒரு சமயம் பார்த்தா நம்ம எங்க இருக்கிறோம்னே தெரியாம இருக்கிறேன். வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால முடியல. வீட்டை விட்டு போக கூடாதுன்னு தடை உத்தரவு ஆயிடுச்சு. நம்மளால மற்றவங்க ஏதாவது இதாயிடக்கூடாது, நம்மளுக்கும் அப்படி ஒரு இதா இருக்குது. பட் நல்லதா இருக்கு சார். ஆனா எனக்கு இந்த கோவிட் செயற்கை தான் மனசுல பட்டுக்கிட்டே இருக்குது. அது உங்கள்ட்ட கேட்டிருக்கிறேன், இந்த செயற்கை என்ன பண்ண போறோம்ங்கிறது மாதிரி. சொல்லுங்க சார், நீங்க தான் சொல்லணும். செயற்கை தான், அதுல ஒண்ணும் எந்த மாற்றமும் இல்லை. கண்டிப்பா செயற்கை தான். இல்ல, இயற்கை சார்ந்த விஷயங்கள்ல இருந்து நம்ம விலகி போயிட்டோங்கிறதுனால இப்படிப்பட்ட பாதிப்புகளான் இருக்குது எனக்கு. 100%. ஒவ்வொரு நோயுமே இயற்கைக்கு எதிராக நம்ம வாழ ஆரம்பிச்சதுக்கு பிறகுதான் வருது அப்படின்னு தானே சொல்லப்படும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா குழந்தைங்க எல்லாம் காட்டுக்குள்ள கூட்டு போயிடலாமான்னு இருக்க, விட மாட்டாங்க யாருமே. இப்போ இந்த கேள்வி பதில்கள்ல நம்ம பேசுனதுல எந்த கேள்வி உங்களுக்கு இன்னும் மனதுல ஓடிட்டே இருக்கு? நிறைய கேள்வி பதில் ஆன்சர் பண்ணேன், அப்படி எதுவும் இருக்கா? எழுதி வச்சேன் சார். ஒரு செகண்ட். ரைட். எல்லாமே சிறப்பா இருக்குது சார். இது நல்லா இருக்கு, அது அப்படி சொல்ல தெரியல எனக்கு. முதல்ல ஒரு 4 நாள் தொடர்ந்து நல்லா கேட்டு, இந்த 2 நாள் அவுட் ஆஃப் இந்த ஏரியா விட்டு எங்கேயோ போயிட்டேன். சோ இந்த 2 நாள் கேட்க முடியல. பட் இந்த சேவிங்ஸ பத்தி, இந்த இறப்புக்கு பின் பொருளாதாரம், இருப்புலயே என்ன பொருளாதாரம் தெரியாம இருக்கிறோம், அது வேற. இறப்புக்கு பின் பொருளாதாரம் எல்லாமே நல்லா
இருப்பே என்னன்னு தெரிய மாட்டேங்குது, அப்புறம் இறப்பு என்ன தெரிய போகுதுன்னு அப்படி ஆயிடுச்சு. So, வெரி குட். நல்லா இருக்குது சார். வாழ்த்துக்கள். அது உங்களை விடாமல் தொடர்ந்து செயல்பட வைப்பது எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. உங்களை விடாமல் தொடர்ந்து செயல்பட வைப்பது, அது ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே நல்லா இருக்குது சார். நீங்க ஒரு கேள்வி கேளுங்க சார் என்கிட்ட. சார் ஒரு கேள்வி கேளுங்க. உங்கள்ட்டயா? 2021 நாம பேசிட்டு இருக்கோம். 2021 நாம பேசிட்டு இருக்கோம். 2031 ஆனந்தி மேடம் எத்தனை புக்க முடிச்சிருப்பாங்க? சார் புக்கு போடுறது ஒரு பக்கம் இருந்தா கூட ஏதாவது ஒண்ணு பண்ணணும் இந்த சொசைட்டிக்காக அப்படிதான் தோணுது. ஒரு புக்கு வந்து ஒரு எழுத்து அதுக்குள்ளேயே போயிடுறோம். பட் வந்து நான் என்ன சர்வீஸ் பண்ணேன் இது வரைக்கும் அப்படிதான் ரொம்ப தோணுது எனக்கு இப்ப வர வர. இப்போ எழுதுறது வந்து கொஞ்சம் அப்போ கேள்வியை கொஞ்சம் மாத்திக்கலாம். 2031 எந்த ஒரு சர்வீஸ்ல வந்து மிகப்பெரிய உயரத்தை அடைஞ்சிருப்பீங்க? நிச்சயமா என்னை சார்ந்த என்னை விட கூட இருக்கிறவங்களோட நான் இன்னும் கொஞ்சம் நல்லா மிங்கிள் ஆகி அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணுது. ரைட். அந்த பள்ளிக்கு அந்த பள்ளிக்கு நான் வந்திருந்தேன்ல. ஆமாங்க. 2031 அந்த பள்ளியை எப்படி பார்க்க விரும்புறீங்க சார்? ரொம்ப ஒரு அது என்ன சொல்றது, ஒரு தடுமாற்றமான ஒரு கேள்வியை கேட்டுட்டீங்க. ரொம்ப ரொம்ப தடுமாற்றமா இருக்குது. அது வந்து பேசணும்னா தலையாதான் பேசணும். சில கேள்விகளுக்கு நாம உடனடியா பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. சில கேள்விகளை வந்து நாம டைஜஸ்ட் பண்ணவே கொஞ்சம் நேரம் ஆகும் அல்லது காலங்கள் ஆகும். அதனால நீங்க இத வந்து லிங்கரிங்னு சொல்லுவாங்க, அது ஊறிக்கிட்டே இருக்கட்டும். திடீர்னு ஒரு பதில் வரும், அதுல இருந்து நம்ம பயணிப்போம். நானும் பேசுறேன் உங்கள்கிட்ட. ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ. நன்றி. சோ கேள்வி பதில்கள் அப்படின்றது வந்து இப்போ எனக்கு என்னுடைய ஒரு டாபிக்ல பேசுறது, நான் ஒரு டாபிக் எடுத்து அதுல வந்து பேசுறது அப்படின்றது, அதற்கு பின்னாலும் ஹெவியா ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. அதையும் தாண்டி கேள்வி பதில்கள் ஏன் அப்படின்னு நம்ம வந்தோம்னா, மனிதர்களுக்கு இப்போ நிறைய கேள்விகள் மனதுல, அந்த மாதிரியான கேள்விகளை வந்து கேட்கும்போது, நீங்க கேட்கும்போது அதற்கான பதில்களை நான் சொல்லும்போது அது வந்து நமக்குள்ள பல சிந்தனைகளுக்கு பதிலா அமையும். அதனால fantastic. Idea of the question is to ask so many questions within ourselves, and Jay is king in doing it, in this team. Very good. என்னோட ப்ரொஃபஷன் அப்படி. வெரி குட். ஸோ இங்க சில கேள்விகள் அனுப்பப்பட்டிருக்கு. அந்த கேள்விகளை நான் படிக்கிறேன், ஒன்னொன்னா சொல்றேன். உங்களுக்கான பதில்களையும் நீங்க டைப் பண்ணலாம் என் கூட பேரலாவே. முதல்ல அதுக்கு முன்னாடி கமலா மாமி, என்னுடைய அம்மா 2 பேரும் இருக்கிற ஒரு போட்டோ ஒண்ணு போட்டிருந்தீங்க. அந்த போட்டோவும் அதற்கு நீங்க பேசினதும், அன்னையர் தின வாழ்த்துக்கள் நாங்க உங்களுக்கு சொல்லணும். ஆனா நீங்க அதை போட்டு எழுதி இருந்தது வந்து அவ்வளவு, பேசினது வந்து அவ்வளவு மன நிறைவா இருந்தது. இங்க இருக்கிற அனைத்து அன்னையர்களுக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள். இங்க இன்னைக்கு முதல் கேள்விக்கு போவோம். வீட்டில் பெண்களுக்கு கோவிட் வந்தால் நெகட்டிவ் ரிசல்ட் வந்த உடனேயே, இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி இப்போ உள்ள சூழ்நிலையில. வீட்டில் பெண்களுக்கு கோவிட் வந்தால் நெகட்டிவ் ரிசல்ட் வந்த உடனேயே, பாசிட்டிவ்னு இருந்து அப்புறம் நெகட்டிவா மாறின உடனே, நெகட்டிவ் ரிசல்ட் வந்த உடனேயே சரியாகி விட்டதாக கருதி, சோ எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சு பொறுப்புகளை திணிக்கும் ஆண்களுக்கு தங்களின் அறிவுரை என்ன? அறிவுரை அப்படின்றது கொஞ்சம் பெரிய வார்த்தை, அது ஒரு ஓரமா வைப்போம். அதை பத்தி பேசுவோம். நம்ம வந்து கலந்துக்கிறது அப்படின்றதே, கலந்து பேசுறது அப்படின்றதே பெரிய விஷயம். இப்போ கோவிட் யாருக்கு வந்தாலுமே
அந்த கோவிட் வந்து நெகட்டிவ் வந்த உடனே அது முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இல்லை அப்படின்றதுதான் இந்த இந்த கோவிட் 2.0 இந்த வெர்ஷனுடைய புது லாஜிக்கா இருக்கு. ஸோ நெகட்டிவ் வந்துருச்சு, இதோட முடிஞ்சு போச்சு, ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரியான பார்வைகளும் பிரேக் ஆகுது. இப்போ வீட்டுக்கு திரும்பி போயாச்சு, இனிமே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, டிஸ்சார்ஜ் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்கிற அந்த நிலை வந்து போன முறை வந்து அதை ஒரு சக்சஸா நம்ம பண்ணோம். போன தடவை நீங்க கவனிச்சீங்கன்னா ரிட்டர்ன் வரும்போது கிளாப் பண்ணி அனுப்புறதெல்லாம் இருந்தது. இந்த முறையும் கூட அது அங்கங்க இருக்கு. ஆனாலும் அந்த டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்த பிறகும் இது நடந்தது அது நடந்ததுன்னு நிறைய கேள்விப்படுறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது வீட்டில் பெண்களுக்கு கோவிட் வந்தால் நெகட்டிவ் ரிசல்ட் வந்த உடனேயே அது என்னன்னா அது ஒரு விதமான என்ன சொல்லலாம், அது ஒரு விதமான இயலாமைத்தனம். அதாவது எப்படா நெகட்டிவ் ரிசல்ட் வரும், திரும்ப பழைய வேலைகள்லாம் நம்ம இவங்கள்ட்டே கொடுக்கலாம், ஸோ தட் நம்ம வந்து ரிலீவ்டா ரிலாக்ஸ்டா உட்காரலாம் அப்படின்னு நினைக்கிற ஆண்களுக்கு தான் இந்த மாதிரியான எண்ணங்கள் வரும். என்ன கேட்டா கோவிட் வருது, அதுல ஒரு 1 வீக் அளவுக்கு அவங்க ரெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ரெஸ்ட் எடுத்தாதான், எனக்கு தெரிஞ்சு பெண்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுன்றது இந்த மாதிரி ரெஸ்ட் எடுத்தாதான், இல்லைன்னா ரெஸ்ட் எடுக்க வாய்ப்பே இல்லை. எல்லாரும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு பெண் உதவுவாங்க. ஒரு பெண் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு யார் உதவுறாங்க அப்படின்றது வந்து குடும்பத்துல பொதுவா நான் வைக்கிற கேள்வி. நான் மீண்டும் இந்த கேள்வியை வைக்கிறேன். இது வேற அன்னையர் தினம் ஆயிடுச்சு இன்னைக்கு. எல்லா அன்னையர்களுக்கும் இது பொருந்தும், அனைத்து மனைவிகளுக்கும் பொருந்தும், அனைத்து தங்கைகளுக்கும் அக்காக்களுக்கும் இது கண்டிப்பாக பொருந்தும். அதாவது வீட்டுல இருக்கிற எல்லாரும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு பெண்கள் உதவுறாங்க. பெண்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இன்னைக்கு நீங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களை ரெஸ்ட்டுக்கு கொண்டு போறதுக்கு நம்மள யார் உதவுறோம்? அட்லீஸ்ட் நாளையில இருந்து ஒரு 14 days வந்து நமக்கு கையில இருக்கு. அது ஒரு விஷயத்த கையில எடுக்கலாம். ஸோ கோவிட் வந்து நெகட்டிவ் ரிசல்ட் வந்துதான் அவங்கள வந்து ரிலாக்ஸ்டா இருங்க அப்படின்னு சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை. நார்மலாவே அந்த வாரத்துல ஒரு நாள் அப்படின்ற மாதிரி ஒரு நாளை வந்து அதை நோக்கி தள்ளலாம். ஸோ என்னுடைய ஒரு பார்வை வந்து நெகட்டிவ் ரிசல்ட் வந்துருச்சு, இனிமே வந்து நீதானே பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறது, இட் இஸ் மோர் லைக் எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம், சாரி எல்லாத்தையும் அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, நெகட்டிவ் ரிசல்ட் வந்ததுனால நாம பார்க்கிறோம். நெகட்டிவ் ரிசல்ட் முடிஞ்சிருச்சு, இனிமே நீங்க தானே பார்க்கணும் அப்படின்ற அந்த ஒரு லைனுக்கு போகாம, நெகட்டிவ் ரிசல்ட் வந்திருந்தாலுமே கூட யூ டேக் சம் மோர் டேஸ் ரெஸ்ட். when you feel you are completely all right, அப்ப வந்து திரும்ப வரலாம் அப்படின்னு சொன்னா போதும். மோஸ்ட்லி பெண்கள் வந்து என்னுடைய பார்வையில் if they are fit enough, they themselves will come back. நாம ஒன்றும் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, இதை செய்யுங்கன்னு ஆண்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. if they are fit enough, they will come back quick. ஸோ அதுதான் என்னுடைய பதிலா நான் நினைக்கிறேன். தன் சமயோசித பேச்சினால் முடிவுகளை தட்டி கழித்து தள்ளிவிட்டு மற்றவர்களையும் எந்த முடிவும் எடுக்க முடியாதபடி கையறு நிலைக்கு கொண்டு செல்லும் மனிதர்களை முழுதாய் விலகிய பிறகும் எவ்வாறு கையாள்வது? இப்போ இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. தன் சமயோசித பேச்சினால் முடிவுகளை தட்டி கழித்து, நாம எடுக்க வேண்டிய முடிவுகளையும் தட்டி கழிச்சிருது, மற்றவர்களையும் எந்த முடிவும் எடுக்க விடாம பண்றது. சோ ஆக மொத்தம் கையறு நிலை, அதுக்கு கொண்டு போய் நிறுத்திடுறது. இவங்களை எப்படி கையாள்றது அப்படின்றது இதுதான் கேள்வி. இவங்களை எப்படி கையாள்றது அப்படின்னு வரும்பொழுது, இவர்களால் நமக்கு முடிவு ஆக வேண்டி இருக்கிறது அப்படின்னா இவங்களால ஆகாது. இவங்க வந்து அந்த அந்த கிராமத்து பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தானும் படுக்க மாட்டான் தள்ளியும் படுக்க மாட்டான். ஸோ அது
அது வந்து ரொம்ப ரொம்ப கலோக்கியலா சொல்லப்பட்ட ஒரு வாசகம். ஒண்ணு நீ படுத்து தூங்கு, இல்ல நகர வேற யாராவது அந்த இடத்துல நிம்மதியா படுத்து தூங்கட்டும் அப்படின்றதுக்காக சொல்லப்பட்டது. ஸோ அது மாதிரி மனிதர்கள் உண்டு. இப்ப நம்ம தான் முடிவு பண்ணணும். நம்ம என்ன முடிவு பண்ணணும்னா, அவங்க மூலியமா தான் முடிவை எடுக்கணும். வேற வழி இல்லை, அவங்க தான் எடுக்கணும். 2 பேர் சம்பந்தப்பட்ட விஷயம்னு வைங்களேன். இப்ப கணவன் மனைவி உறவு, அதுல வந்து கணவன் இப்படி இருக்காருன்னு வைங்க, அவர் எடுக்க வேண்டிய முடிவை அவரும் எடுக்கிறது இல்ல, மனைவி எடுக்க வேண்டிய முடிவை மனைவியையும் எடுக்க விடுறது இல்லை. அப்படின்னும் போது இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு ஹாவ் சம்மன் டு கம் இன். ஃபேமிலிலேயோ மற்ற முக்கியமான பொறுப்புகள் இருக்கிற யாரோ ஒருத்தங்க வரணும். வந்து இதை வந்து சால்வ் பண்ணணும். இல்லைன்னா என்ன ஆகும்னா, ரெண்டு பேரால முடியாததுனால சில முடிவுகள், இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், குழந்தைய சேர்க்கணும் அப்படின்னு பேசினா அவரும் முடிவு எடுக்கிறது இல்லை, இவங்களையும் முடிவு எடுக்க விடுறது இல்லை. அப்படின்றப்போ அதனால யாருக்கு பாதிப்பு அதிகம் அப்படின்னா குழந்தைக்கு தான் பாதிப்பு. ஸோ நம்ம அதை வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ someone has to come, someone has to make some decisions. இல்லை அப்படின்னா நாம அந்த சூழ்நிலையில இருந்தா அவங்க அந்த மாதிரி அவங்களும் முடிவெடுக்காம நம்மையும் முடிவெடுக்க விடாம இருக்காங்கன்னா நம்ம சில டெசிஷன்ஸை எடுத்தணும். தென் ஒன்லி லைஃப் பிகம்ஸ் குட். அதனால டெசிஷன் மேக்கிங்ல ஒண்ணு நாம கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிடணும். எதிர்பார்த்துட்டு இருக்கிறது வேலையாகாது. அல்லது லெட் சம்மன் கம் இன் அண்ட் டேக் சம் போல்ட் டெசிஷன்ஸ். அதுதான் வந்து அதற்கான பதிலா நான் நினைக்கிறேன். அடுத்த கேள்வி, எந்த சூழ்நிலையிலும் தான் நல்லவன் நல்லவள் என்று மற்றவர் சொல்ல வேண்டும் என்பதற்காக மற்றவர் மேல் பழி சொல்லி தப்பிக்கும் மனிதர்களிடம் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? விலக முடியாத பட்சத்தில். அந்த கடைசி லைன் தான் ரொம்ப முக்கியம். விலக முடியாத பட்சத்தில். ரொம்ப ஸ்ட்ரைட்டான ஆன்சர் விலகணும் அப்படின்றதுதான். விலக முடியாத பட்சத்தில் இப்போ பக்கத்திலேயே கூடவே இருக்கோம், போயிட்டு இருக்கோம், அதுல வந்து நான் நல்லவன், மத்தவங்க எல்லாம் தப்பு. நான் நார்மலா ஒரு லைன் சொல்வேன். அத இங்க ஐ திங்க் நான் இன்னைக்கு பிளேஸ் பண்ணது வந்து பக்கத்துல பிளேஸ் பண்ணிருக்கேன் லேப்டாப். ஸோ ஐ கேன் டைப் ஒன் டைப். இது வந்து நிறைய பேருடைய பார்வை இப்படிதான் இருக்கு வாழ்க்கையில. ஐ ஆம் யோகி, ஆல் அதர்ஸ் ஆர் சின்னர்ஸ். அப்படி இருக்கு. நான் வந்து யோகி, மற்றவங்க எல்லாம் வந்து பாவிகள். நான் வந்து ரொம்ப சுத்தமான ஆளு, மற்றவங்க எல்லாம் பாவி அப்படின்ற ஒரு பார்வை நிறைய பேருக்கு இருக்கு. அப்ப இந்த மாதிரி மனிதர்கள் இருந்து விலகிறது அப்படின்றதுதான் மிக மிக நல்லது. ஏன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க சுப்பீரியரா ஃபீல் பண்றதுக்கு நம்மை, அதாவது சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையும் சின்னர்ஸா காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சரியில்லை, மத்தவங்க எல்லாம் சரியில்லை 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 சரியில்லைன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ இங்க இருந்து நாம கொஞ்சம் தள்ளி நிக்கிறது தான் பெஸ்ட். விலகிறது தான் நல்லது. சாரி, விலக முடியாத பட்சத்துல கூப்பிட்டு நேரடியா பேசிடுறது நல்லது. திஸ் இஸ் வாட் யூ ஆர், திஸ் இஸ் வாட் ஐ ஆம். ஸோ வந்து நல்லவன் நல்லவள் அப்படின்றதெல்லாம் வெளி உலகத்துக்கு சொல்லலாம். பட் ஃபார் மீ திஸ் இஸ் வாட் யூ ஆர் அப்படின்றத கூப்பிட்டு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஒர்க்குக்கு நாம போறது தான் கரெக்ட். தோ தே ஆர் நெக்ஸ்ட் டு அஸ், அதை சொல்லும் பட்சத்தில் நாம வந்து கொஞ்சம் நம்ம ஃப்ரீ ஆயிடும். நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்பை நோக்கி நகரலாம். ஸோ இதுதான் வந்து அந்த 3வது கேள்விக்கான பதில். இன்னும் ஒரே ஒரு கேள்வி நான் இங்க லைவ்ல கேட்டிருந்தாங்க. அந்த கேள்விக்கான பதிலை நான் இன்னும் சொல்லலை. அதை சொல்லிட்டு தென் அடுத்ததுக்கு போறேன்.
பேசினா ஒத்துக்கவே மாட்டாங்க. அதான் இப்போ பேசினா ஒத்துக்க மாட்டாங்கன்னா தே ஆர் ரைட் ஃப்ரம் தேர் பெர்ஸ்பெக்டிவ், வி ஆர் ரைட் ஃப்ரம் அவர் பெர்ஸ்பெக்டிவ். அதே சமயத்துல நீ, அதாவது இந்த உலகத்துல ஒரு பெரிய வியாதி என்னன்னா, நான் சரி அப்படின்றதுனால மத்தவங்க எல்லாம் தப்புன்னு காண்பிக்க முயற்சிக்கிறது. இப்போ என்னுடைய தரப்ப விவரிக்கிறது வேற, எக்ஸ்பிளைன் பண்றது வேற, ஷேர் பண்றது வேற, நியாயப்படுத்துறது கூட ஓரளவுக்கு ஒத்துக்கலாம். ஆனா நீ தப்புன்னு சொல்றதுனால நான் சரியாயிடுவேன் அப்படின்னு நினைச்சு பேசுறது இருக்குல்ல, அதுதான் இங்க பிரச்சனை. அப்படி மனிதர்களுக்கு பாய் சொல்றதுதான் கரெக்ட். விலகவே முடியாத அந்த நபர் வாழ்க்கை துணை உங்களுக்கு திங்கர் குமார், அது அதை வந்து நீங்க கேட்ட இந்த இது, இப்போ விலக்க முடியாத அந்த நபர் ஒருவேளை வாழ்க்கை துணையாக இருக்கும் பட்சத்தில் என்ன செய்வது அப்படின்றது, கணவன் மனைவி யாரா இருந்தாலும் அதுக்கு ஒரு பதில் சொல்றேன். ரொம்ப கலோக்கியெல்லாம் சொல்லட்டுமா? வாச்சது அவ்வளவுதான், நமக்கு வாச்சது அவ்வளவுதான் அப்படின்வாங்க இல்லையா, அந்த அந்த மாதிரி. பட் அங்கேயும் சில விஷயங்கள் பண்ண முடியும். ஏன்னா வெளியால் அப்படின்னா நாம சொல்லிட்டு நகர்ந்துட முடியும். நம்ம கூடவே வாழ போறவங்க, நம்ம கூடவே டிராவல் பண்ண போறவங்க அப்படின்னா அவங்களால இப்படி 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 சொல்லி மெயின்டைன் பண்ண முடியாது. ஒரு தடவை 2 தடவை சொல்ல முடியும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்க கூடவே இருக்கிறதுனால அவங்க செய்யற தவறுகள்லாம் உங்களுக்கு தெரியும். வாழ்க்கை துணையா இருக்கிற போது அந்த அவங்க செய்யற தவறுகள் நமக்கு தெரியும். சோ அந்த நான் சரி நீ தப்பு அப்படின்றத வந்து அவங்க கொஞ்ச நேரத்துக்கு தான் மெயின்டைன் பண்ண முடியும். மறுநாளே அவங்க சார்ந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம போவோம், ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு. அங்க வந்து அவங்க வந்து அவங்கள பத்திய ஒரு ஒரு அவங்க செஞ்ச தவற வந்து அவங்க அப்பாவோ அம்மாவோ சொந்த பந்தமோ சொல்லும். அப்ப நாம சிரிச்சுட்டு வருவோம். சோ இந்த விளக்க முடியாத வாழ்க்கை துணையாக இருக்கும் பட்சத்தில் அது அப்படி மேனேஜ் ஆயிடும். கூடவே பயணிக்கிறோம் இல்லையா, கூட பயணிக்காத மனிதர்கள்ட்ட தான் இது ஈஸி. கூடவே பயணிக்காத மனிதர்கள்ட்ட தான் இது கஷ்டம். ஏன்னா சொல்லிட்டு வெளியில வரணும். கூட பயணிக்கிற மனிதர்கள்ட்ட இது ஈஸி. ஏன்னா அவங்களுடைய தப்பு எப்படி நமக்கு தெரிஞ்சிடும். அவங்க வந்து ரொம்ப நாளைக்கு ஐ எம் யோகி யூ ஆர் ஆல் சின்னர்ஸ்ன்ற அந்த வேஷத்தை போட முடியாது. எப்பவுமே மனிதர்கள் கூட நீங்க பயணிக்காத வர, கூடவே பயணிக்காத வரதான் அவங்களுடைய அவங்களுடைய அவங்கள பற்றிய ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு நம்ம கொஞ்சம் தடுமாற வேண்டும். வேற கூடவே பயணிக்கும் போது we can easily catch them. அவங்க வந்து சரியா தப்பா, எந்த இடத்துல தப்பு பண்றாங்க. இப்ப இங்க நீங்க தப்பு பண்ணீங்க, ஐ எம் த யோகி யூ ஆர் ஆல் சின்னர் சொல்றீங்க, இப்ப நீங்க பண்ணது தப்பு தானே அப்படின்னு நம்மளால கேட்க முடியும். கணவன் மனைவிக்கு இடையில நிறைய விவாதங்கள் வர்றது அங்கதான். ஏன்னா அவரு வீட்டுல வந்து அவர் தான் கரெக்ட்னு ஜஸ்டிஃபை பண்ணிட்டு வெளில வந்திருப்பாரு. வெளியில வந்துதான் அவர் ஒரு தப்பு பண்ணுவாரு. அவர் பண்ற தப்ப வந்து யாராவது ஒருத்தங்க சொல்லுவாங்க. சொல்லும் பொழுது மனைவி பக்கத்துல இருப்பாங்க. மனைவி வந்து நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, கணவனை தப்பு சொல்லும் போது மனைவி வேற பக்கம் பார்த்துக்கிட்டு சிரிச்சாங்கன்னா அங்க வேற ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். சோ அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ கூடவே இருக்கிறாங்க அப்படின்னா இட் இஸ் ஈஸி. ஏன்னா அவரு நிறைய தப்பு பண்ணுவார். அதேதான் மனைவிக்கும். அந்த ஒரு விஷயத்த வந்து மனசுல வச்சுக்கலாம். செந்தில்குமார் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தார். அதாவது ஆன்மாவை அறிதல் என்றால் என்ன, அது சாத்தியமா அப்படின்றது வந்து கேட்டிருந்தார். எனக்கு இந்த ஆன்மாவை அறிதல் அப்படின்னா என்ன, அது சாத்தியமா அப்படின்றதுலாம் ரொம்ப பெரிய கான்செப்டா இருக்கு. ஆனா என்னுடைய லைஃப்ல நான் பார்த்த வகையில நடந்ததை உங்களுக்கு சொன்னா ஐ திங்க் இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. ஆன்மாவை அறிதல் அப்படின்னு அவ்வளவு பெரிய கான்செப்டை யோசிக்காம உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வியை கேட்கணும் அப்படின்னா, கடைசியா நீங்க எப்போ, செந்தில்குமார் கரெக்டா வந்துட்டீங்க, உங்க கேள்விக்கு தான் பதில் சொல்லிட்டீங்க. ஆன்மாவை அறிதல் என்றால் என்ன, அது சாத்தியமா? இது இது இவ்வளவு பெருசா யோசிக்காம ரொம்ப சிம்பிளா சில விஷயங்களை யோசிக்கும்.
கடைசியா நீங்க எப்போ ஒரு ஒரு குழந்தைக்கு உதவுனீங்க? குறிப்பா ஒரு ஏழை குழந்தைக்கு உதவுனீங்க. குறிப்பா ஏழை குழந்தைக்கு படிப்புல உதவுனீங்க. ஏன் படிப்புன்னு நான் இங்க கொண்டு வரேன்னா, அவங்க அவங்க காலால நிக்க வைக்கிற ஒரு முயற்சி அது. அவங்கள அவங்க கால்லயே நிக்க வைக்கிற முயற்சி. சோ அந்த படிக்க வைக்க நீங்க உதவும் பொழுது அவங்க கிட்ட இருந்து வெளிவருகிற, நீங்க அப்படி உதவும் போது அவங்க கிட்ட இருந்து வெளிவருகிற அந்த ஒரு நன்றி சொல்லும் நிகழ்வு, மனதால, கண்ணால, வார்த்தையால நன்றி சொல்லும் பொழுது உங்களுக்குள்ள ஒண்ணு 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 உடையுது, அல்லது ஒண்ணு உருமாறுது, அல்லது ஒண்ணு நெகிழுது அப்படின்னுவாங்கல்ல. என்ன பொறுத்தளவு ஆன்மாவை அறிதல் அங்கதான் இருக்கு. சோ ஆன்மாவை அறிதல்னா உடனே கோயிலுக்கு போறது, மெடிடேஷன் பண்றது, காட்டுக்குள்ள போறது, சாமியார் ஆகிறது, யோகின்னு சொல்லிக்கிறது, ஆகான்றது, ஓமன்றது, அதெல்லாம் கிடையாது. எனக்கு அந்த மாதிரியான நிகழ்வுகள்ல எனக்கு உடன்பாடு இல்லை. உண்மையிலேயே ஒருத்தர் ஆன்மாவை அறிந்திருந்தால் அவர் சக மனிதர்களுக்கு நிறைய உதவிகளை செய்யக்கூடிய மனிதராக இருக்கும். அவரால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இருக்கிற ஒரு மனிதர். அவர் தான் ஆன்மாவை அறிகின்றவர். ஸோ ஆன்மாவை அறியணும் அப்படின்றதுக்கு நான் எந்த விதமான வேஷமும் போட்டுக்க வேண்டியதில்லை. நான் எந்த விதமான தோற்ற மாறுபாடுகளும் செய்ய வேண்டியதில்லை. ஆன்மாவை அறிதல் அப்படின்றதுக்கு அப்படி அறியணும் அப்படின்னா எனக்கு நான் மெடிடேஷன் பண்ணியிருக்கணும், நான் தபம் பண்ணியிருக்கணும், எனக்கு ஸ்ரீ 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 அப்படின்னு ஏதாவது என் பேருக்கு முன்னாடி நிறைய பேர் சேர்ந்திருக்கணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது. ஆன்மாவை அறிதல் அப்படின்னா சக மனிதனுக்கு உதவும். சக மனிதனுக்கு உதவும் போது மனதுக்குள் ஏற்படுகிற அந்த நெகிழ்வுத்தன்மை, அதுதான் ஆன்மாவை அறிதல். குறிப்பா சொல்லணும்னா நம்ம நம்ம யாருன்னே தெரியாத ஒருத்தங்க ரோட்ல தடுமாறி விழும்போது நாம கொஞ்சம் ஐயோ அப்படின்னு துடிக்கிறோம்ல. அப்ப அந்த கனெக்ட் தான் ஆன்மா. அந்த அந்த கனெக்ட் அதுதான் ஆன்மா. சோ அதுல அந்த நாம எல்லாருமே இன்டர்னலி கனெக்டட், எக்ஸ்டர்னலி செப்பரேட் பாடிஸ் அப்படிதான் சொல்லப்படுது. அப்ப இன்டர்னலி கனெக்ட் யாரோ எங்கேயோ, இப்ப பிரான்ஸ்ல ஒரு நிலநடுக்கம் வந்துச்சு, அதுல 10 பேர் இறந்துட்டாங்க, டிவியில பார்த்தா ஐயோ அப்படின்றது. அவங்களுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு? பட் இன்டர்னலி வி ஆர் ஆல் கனெக்டட். எக்ஸ்டர்னலி வி ஹேவ் செப்பரேட் பாடிஸ். தனி உடல்களை வெளிப்புறமா தான் பெற்றிருக்கோம். இன்டர்னலா எல்லாரும் கனெக்டட் தான். அப்ப அந்த இன்டர்னலா கனெக்ட் ஆன ஒரு விஷயத்த என்ன நம்மளால பண்ண முடியுதோ அதுதான் ஆன்மாவை அறிதல் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படி பார்த்தா இப்ப கீர்த்திகா மேடம் டீம்ல கிட்டத்தட்ட ஒரு அரௌண்ட் 250 to 300 people they have supported around 1000 people, 1000 plus people to get oxygen or bed or ventilator or any other support, ambulance. அதை கரெக்டான நேரத்துல கொடுக்குறாங்க இல்லையா? கொடுக்கும்போது அங்கிருந்து ஒரு நன்றி வருது இல்லையா? ஆஷா பாக்யராஜுக்கு தெரியும், கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க அவங்க எத்தனை தேங்க்ஸ் ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒவ்வொரு முறை தேங்க்ஸ் ரிசீவ் பண்ணும் போதும் நாம அமைதியாகிறோம்ல. அந்த போனை பேசி முடிச்சுட்டு வைக்கும் பொழுது மனதுக்குள்ள ஒரு கம்ப்ளீட்டட் ஃபீல், ஒரு ஒரு முழுமைத்தன்மை ஒண்ணு வருது இல்லையா? அதுதான் என்னை பொறுத்தளவு ஆன்மாவை அறிதல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ செந்தில்குமார் சார் ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் கொஸ்டின். ஓகே, அடுத்ததா ஒரு கேள்வி. எனக்கு இப்போ என் கையில இருக்கிற கேள்விகள் பார்த்தா இன்னைக்கு அதிகபட்சம் நாளைக்கு வரை இருக்கும். அதுக்கப்புறம் கேள்விகள் இல்லை. ஸோ உங்களுடைய கேள்விகள் தான் இந்த நிகழ்வை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும்னு சொன்னேன். ஸோ உங்களுடைய கேள்விகளை நான் எதிர்பார்க்கிறேன். அதே மாதிரி நீங்க யாருக்காவது ஷேர் பண்ணும்போது அவங்க சொல்கிற கேள்விகளையும் எனக்கு அனுப்பலாம், ஃபார்வர்ட் பண்ணலாம். அடுத்தது நீங்க இப்போ ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டா இந்த மாதிரி இடங்கள்ல நிறைய கேள்விகள் உலா வர்றதை பார்ப்பீங்க. அந்த கேள்விகளுக்கு வித்தியாசமான பதில்களும் அங்க வந்துகிட்டு இருக்கும்.
அந்த கேள்விகள்ல நாம இங்க சொல்ற கான்டெக்ட்ல கேள்விகளை நீங்க பார்த்தா அந்த கேள்விகளையும் என்கிட்ட கேட்கலாம். எனக்கு தெரிந்த பதில்களை வந்து நான் சொல்றேன். பட் இந்த கேள்விகள் உங்க மனதுல இது நிச்சயமா நமக்கு தேவை அப்படின்ற மாதிரியான கேள்விகளா இருக்கணும். ஃபைன், நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம். சுவாரஸ்யமின்றி வாழும் வாழ்க்கை எதில் சென்று முடியும்? ஒரு பியூட்டிஃபுல் கொஸ்டின். சுவாரஸ்யமே இல்லாத ஒரு வாழ்க்கை, அப்படி ஒரு வாழ்க்கை முதல்ல இருக்குமா? முதல்ல அப்படி ஒரு வாழ்க்கை இருந்தா மனிதர்கள் வந்து நீண்ட காலத்துக்கு அதுல வாழ முடியும்? சுவாரஸ்யம் இல்லாத ஒரு வாழ்க்கை, முதல்ல சுவாரஸ்யம் அப்படின்றது என்ன? சுவாரஸ்யம்ன்றது வந்து இந்த இடத்துல நாம என்னவா முடிவு எடுத்துக்கலாம்னா, யா, ஒரு பியூட்டிஃபுல் கொஸ்டின். சுவாரஸ்யம் அப்படின்றது வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், திருப்பங்கள் நிறைந்த அந்த மாதிரியான ஒரு 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 வாழ்க்கை. அப்படி அப்படி இல்லாத ஒரு வாழ்க்கை அது எதுல போய் முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. என்ன பொறுத்தளவு அப்படி ஒரு வாழ்க்கை வந்து குயிக்கா முடிஞ்சிரும் அப்படின்றதுதான் என்னுடைய இன்ஸ்டன்ட் டெத் தான். ஏன்னா அதுல எதுவும் காலையில இருந்து நைட் வரை எதுவும் எந்த ரசனையும் இல்லை, எந்த சுவாரஸ்யமும் இல்லை, எந்த ட்விஸ்ட் அண்ட் டர்னும் இல்லைன்னா அது என்ன? வாட் கைண்ட் ஆஃப் லைஃப் தட் இஸ்? அது லைஃபே இல்லை. ஸோ அப்ப சுவாரஸ்யம் அப்படின்றது, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படின்றது என்ன? ஒரு இறப்பு இருக்கும், ஒரு பிறப்பு இருக்கும், ஒரு திருமணம் இருக்கும், ஒரு பிரச்சனை இருக்கும், ஒரு வியாபாரத்துல ஒரு நல்ல ப்ராஃபிட் இருக்கும், ஒரு லாஸ் இருக்கும், பதவியில உயர்வு கிடைக்கும் அல்லது வேலையே போகும், கூட இருக்கிற நட்பு நமக்கு எதிர்பாராம வந்து உதவி பண்ணுவார் அல்லது நட்பு நமக்கான துரோகம் பண்ணுவார். இது எல்லாமே கலந்ததுதான் வாழ்க்கை. இதெல்லாம் கலக்கும் போது அந்த சுவாரஸ்யம், வாழ்க்கைக்கான சுவாரஸ்யம் கூடிடுது, வாழ்க்கைக்கான சுவாரஸ்யம் இன்னும் அழகா இருக்கு. அப்ப இந்த எதுவுமே இல்லாத ஒரு வாழ்க்கை, எனக்கு எதுவும் இருக்கக்கூடாது, அப்படியே நான் காலையில எந்திரிக்கணும், இருப்பதும் உண்பதும் உறங்குவதும் திரும்ப இருப்பதும் உண்பதும் உறங்குவதுமான வாழ்க்கை அப்படின்றது வந்து சோ அது மாதிரியான ஒரு 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 வாழ்க்கை வந்து இட் இஸ் ஈக்குவல் டு டெத். பாடி வந்து வாழ்ந்துட்டு இருக்கு, அவ்வளவுதானே தவிர மற்றபடி. ஸோ அதுக்குதான் என்ன சொல்லுவாங்கன்னா, இஃப் யூ டோன்ட் ஹாவ் எனிதிங் டு டூ, டேக் ஒன் அப்படின்வாங்க. கேன் சம்மன் டைப் இட்? இஃப் யூ டோன்ட் ஹாவ் எனிதிங் டு டூ, டேக் ஒன். செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னா அப்ப ஏதாவது ஒண்ணு எடுங்க, கையில எடுத்துருங்க. Choose one, take one, select one. If you don't have anything to do, select one or take one or choose one. Do something. ஸோ எடுத்துட்டு ஏதாவது பண்ணும் பொழுதுதான் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வரும். ஸோ அதுதான் என்னுடைய பதில். அதற்கு அடுத்த கேள்வி ஒன்று இருக்கு. சிக்கனம், கஜத்தனம் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்றது வந்து கேள்வி. சிக்கனம் பத்தி நான் சொல்றேன், கஞ்சத்தனம் பத்தி ஐ திங்க் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு உதாரணத்துக்கு மாதம் 2000 ரூபாய் நம்ம வந்து சேமிக்கிறோம்னு வைங்களேன். அது 2000 மல்டிப்ளை பை 12 into 2 வந்து 24,000 ஒரு வருஷத்துல சேமிச்சிருவோம். இந்த 12 into 2 24,000 இருக்கு இல்லையா, இதை வந்து ஒரு ஆர்டி அப்படின்னு போடும் பொழுது, ரெக்கரிங் டெபாசிட்ல போடும் பொழுது அது வந்து 25,000 சம்திங்கா வந்துருது. அதாவது சேமிப்புக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு ரிவார்டு, அது 1000 பிளஸ் அப்படி ஏதோ வரும். இது என்ன பொறுத்தளவு இதை நான் சிக்கனம் அப்படின்னு சொல்றேன். பொதுவா சிக்கனம்னா வந்து செலவை கட் பண்றது மட்டும் நாம நினைச்சுக்கணும். 10 ரூபா செய்ய வேண்டிய இடத்துல
9 ரூபா செஞ்சா அது வந்து சிக்கனம் அப்படின்னு நினைக்கிறோம். 10 ரூபா வர வேண்டிய இடத்துல அதுக்கு ஒரு வருமானத்தை கிரியேட் பண்ணி 11 கொண்டு வர்றது அப்படின்றதும் சிக்கனம் தான். அது புத்திசாலித்தனம்னு சொல்லியிருப்பாங்க. இல்ல, அதுவும் சிக்கனம் தான். இல்லைன்னா 25 சேமிக்கணும். ஸோ 1000 சில்லற ரூபா நாம வந்து சேவ் பண்ணியிருக்கோம். பொதுவா காரைக்குடி பக்கம், செட்டிநாடு பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, 1 ரூபாய் சேமிக்கிறது 2 ரூபாய் வருமானத்திற்கு சமம்னுவாங்க. ஏன்னா 2 ரூபாய் வருமானம் பண்ணா அதுல செலவெல்லாம் போக 1 ரூபாய் தான் கையில நிற்கும். ஸோ 1 ரூபாய் சேமித்தல் அப்படின்றது 2 ரூபாய் வருமானத்திற்கு சமமானது. ஸோ இது வந்து சிக்கனம் அப்படின்றதுக்கான ஒரு பார்வையை நான் வைக்கிறேன். கஞ்சத்தனம் வந்து இப்போ நம்ம காரை எடுத்துட்டு போனோம், அந்த இன்னொருத்தர் வராரு, அவர்கிட்ட பேசி வரும்போது உங்க காரை எடுத்துட்டு வந்துடுறீங்களா, அதுலயே போயிடலாமா அப்படின்னு கேட்கறது வந்து என்ன பொறுத்தளவு, அதாவது அது கேட்கறது தப்பு இல்லை, அதுக்கு பின்னாடி இருக்கிற இன்டென்ட் வந்து நம்ம காரை எடுத்துட்டு போனா நமக்கு செலவு, அவர் காரை எடுத்துட்டு போனா அவருக்கு செலவு, நம்ம ஃப்ரீயா போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிற இடத்துலதான் கஞ்சத்தனம்னு ஒண்ணு வருதுன்னு நினைக்கிறேன். அப்படி பண்றது தப்பு இல்லை. அப்ப இந்த முறை அவரோட பைக்ல நாம போறோம்னா அடுத்த முறை நம்மளோட பைக்ல அவரை கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறது ரொம்ப முக்கியமானது. ஆனா அதெல்லாம் எதுவுமே பண்ணாம நான் எல்லாத்தையும் என்னுடைய பக்கத்துல இருந்து எதுவும் செலவு பண்ண மாட்டேன், மற்றவங்களதுல இருந்தே எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண பார்ப்பேன் அப்படின்னு நினைக்கிறது வந்துதான் கஞ்சத்தனம் அப்படின்னு நான் உணர்றேன். இது என்னுடைய பதில். சரியா இருந்தா நீங்க எடுத்துக்கலாம். இங்க அடுத்த கேள்விக்கு இங்க போறதுக்குள்ள இங்க ஒரு கேள்வி வருது, பேராத்து செல்வி மேடம். நாம் செய்யும் அனைத்துக்கும் அங்கீகாரம் தேடும் மனநிலை. நாம் செய்யும் அனைத்துக்கும் அங்கீகாரம் தேடுறோம்னா அதை செய்யவே தேவையில்லைன்னு. ஏன்னா நீங்க நீங்க ஆக்சுவலா எதுவும் செய்யல, நீங்க ஒரு சர்டிபிகேட் வேணும்னு தான் செய்றீங்க. நீங்க யாரோ ஒருத்தங்க உங்களை பாராட்டணும் அப்படின்றதுக்காகத்தான் செய்றீங்க. மற்றபடி யூ ஆர் நாட் ஆக்சுவலி டூயிங் இட். யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் சம்திங் த்ரூ யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் சம்திங் பை டூயிங் சம்திங். அதாவது மற்றவங்க நம்மளை பாராட்டணும் அப்படின்றதுக்காகவே சில விஷயங்களை செய்யறது. அதுக்கு என்ன பொறுத்தளவு செய்யாம இருந்துட்டு போயிடலாம். பெஸ்ட் திங் பேசாம இருக்கிறது பெஸ்ட். ஏன்னா இந்த உலகம் அவ்வளவு சீக்கிரம் பாராட்டாது. அப்படியே பாராட்டினாலும் இந்த உலகம் அவ்வளவு சீக்கிரம் பாராட்டினாலும் அந்த பெஞ்ச் மார்க்கை ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் இப்போ ஒரு 2-3 நாட்களா ஏதோ நடக்குது. ஸோ பப்ளிக் என்ன பண்ணணும்னா அந்த பெஞ்ச் மார்க்கை ரைஸ், இவருன்னா இப்படி இருப்பார், ஓ இப்படி இருப்பார் போல இருக்கு, இப்படி இருப்பார் போல இருக்குன்னு பெஞ்ச் மார்க் ரைஸ் பண்ணணும். ஸோ அந்த பெஞ்ச் மார்க்குக்கு வாழணும், அந்த பெஞ்ச் மார்க்குக்கு கடைசி வரை வாழ வேண்டியது. அப்ப நீங்க எக்ஸ்டர்னலா ஒரு சர்டிபிகேஷன் வேணும்னு நினைச்சிட்டீங்கன்னா நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலைன்னாலும் அதே மாதிரி வாழணும். எக்ஸ்டர்னல் சர்டிபிகேஷன் தேவையில்லை. இங்க இருந்து ஒரு சர்டிபிகேஷன் கிடைச்சா போதும். நம்ம ஒண்ணு செய்யறோம், மனதுக்கு அது திருப்தி, ஃபைன். நான் அடிக்கடி எனக்குள்ள ஒரு ஒரு வரி சொல்லிக்குவேன், நான் செஞ்சது சரியா, சரி. நான் பண்ணது உதவியா, அவங்கள பொறுத்தளவு எஸ், அவங்களே சொல்றாங்க உதவி, ரைட். என்னால இன்னும் ஏதாவது செய்திருக்க முடியுமா, இன்னும் கூட கொஞ்சம் இப்படி செஞ்சிருக்கலாம் அப்படி செஞ்சிருக்கலாம், ஃபைன், அடுத்த தடவை செய்வோம். என் மனசாட்சிக்கு இது சரியா இருக்கா, நம்ம பண்ணது சரியா இருக்கா, தட்ஸ் இட். ஊர் உலகம் பேசுறதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. ஐ எம் லீஸ்ட் பாதர்ட் அபவுட் இட் பிகாஸ் எக்ஸ்டர்னல் வேர்ல்ட் சர்டிபிகேஷன் கான்ஸ்டன்ட்லி சேஞ்சஸ். இட் வில் நெவர் ஸ்டே அஸ் பர்மனன்ட் ஒன். அது வந்து திரும்ப திரும்ப வேற வேற மாதிரி நம்மளை வந்து ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பெஞ்ச் மார்க் வைப்பாங்க. ஒவ்வொரு தடவையும் வந்து நீங்க நின்னா ஒண்ணு சொல்லுவாங்க, நீங்க உட்கார்ந்தா ஒண்ணு சொல்லுவாங்க, நீங்க நடந்தா ஒண்ணு சொல்லுவாங்க, நீங்க படுத்து நீங்க ரெஸ்ட் எடுத்தா முன்ன மாதிரி இல்லைன்னுவாங்க, நீங்க போன் பேசினா அவங்கள்ட்ட பேசலன்னுவாங்க. ஸோ அது வந்து கான்ஸ்டன்ட் டிமாண்ட், கன்சிஸ்டண்டா உங்கள்ட்ட இருந்து நிறைய டிமாண்ட் வந்து ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஐ டோன்ட் அக்ரி வித் திஸ். What is your point towards the one who doesn't care themselves while taking care of others? எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. இப்போ
சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும்ன்றது நீண்ட காலமா சொல்கிற ஒரு வார்த்தை. அதுல இருந்து நான் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா வரேன். நீங்க நல்லா இப்ப உங்களே எடுத்துக்குவோம், சுதா சிஸ்டரே எடுத்துக்குவோம். நீங்க வந்து உங்களோட பிசிக்கலா, மென்டலா, பினான்சியலா, ஸ்பிரிச்சுவலா நீங்க நல்லா இருந்தா, நீங்க இப்ப 100 பேருக்கு உதவி பண்றீங்கன்னா இன்னும் 100 பேருக்கு நீங்க உதவி பண்ண முடியும். அது புரியாம நீங்க உங்களை சரி பண்ணிக்காம 100 பேருக்கு உதவி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது 120லயோ 130லயோ முடிஞ்சிடும். பிகாஸ் யூ கான்ட் டூ மோர் தென் தட். உங்க உடம்பு வந்து பிசிக்கலா டல் ஆயிடுவீங்க, மென்டலா எரிச்சலாயிடும், பினான்சியலா வந்து எதுக்கு இதை செய்யணும் அப்படின்ற கேள்வி வரும். so many thoughts will come out. ஸோ என்ன பொறுத்தளவு நீங்க நல்லா இருந்தா 10 பேருக்கு செய்றீங்க அப்படின்னா டபுளா நல்லா இருந்தா 20 பேருக்கு செய்வீங்க. இன்னமுமே செழிப்பா இருந்தா இன்னும் 30-40 பேருக்கு செய்வீங்க. ஸோ அப்படியான ஒரு பார்வை தான் நான் வைப்பேன். அதனால நிச்சயமா அவங்க வந்து அவங்கள வந்து பெஸ்டா கவனிச்சுக்கணும். ஹாய் டெனி, ஹவ் ஆர் யூ? I'm going for next question. Extending the same question regarding homemakers having wow moment syndrome. Not getting that. Regarding homemakers having wow moment syndrome. Homemakers wow moment syndrome. ஸோ அவங்கள வந்து வாவ்னு சொல்றதுக்காகவே அவங்க பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ ஐ திங்க் அப்படிதான் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். கரெக்டா? அதாவது வீட்டில் இருக்க லேடிஸ் வந்து மற்றவங்க நம்மளை பாராட்டணும் அப்படின்றதுக்காகவே நம்ம ஹெல்த்தை கெடுத்துக்கிட்டு அல்லது ஹெல்த்தை கேர் பண்ணாம எல்லாருக்கும் நல்லவங்களா இருக்குது. எனக்கு எனக்கு ஒரு கருத்துல உடன்பாடே இல்லை. எல்லாருக்கும் நல்லவங்களா நீங்க இருக்கவே முடியாது. திருடனுக்கு எப்படி நீங்க நல்லவனா இருக்க முடியும்? கொள்ளை அடிக்கிறவனுக்கு எப்படி நீங்க நல்லவனா இருக்க முடியும்? எல்லாருக்கும் நல்லவனா ஒருத்தன் இருக்கான்னா அவன் திருடனுக்கும் நல்லவனா இருப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் திருடனா இருப்பான். So one person can never become a good person for all. ஸோ ஒரு ஃபேமிலியில ஒருத்தங்க வந்து எல்லாருக்கும் நல்லவங்களா இருக்கணும் அப்படின்றது வந்து அது ஒரு இன்ஃபனைட். ஆமா, நான் சரியா தான் புரிஞ்சிருக்கேன். ஸோ இன்ஃபினிட்டியை நோக்கி ஓடுற விஷயம். இதுதான் நான், என்னால இதுதான் செய்ய முடியும், இன்னும் கூட கொஞ்சம் முயற்சி பண்றேன், அதோட நிறுத்திக்கிறது பெட்டர். அதுக்கு அவங்க வந்து என்ன பட்டம் கொடுத்தாலும், என்ன பேர் கொடுத்தாலும், என்ன சர்டிபிகேஷன் கொடுத்தாலும் அதை பத்தி கவலை இல்லை. We are not here for certification. We are here for supporting others. மற்றவங்க நம்மளை பத்தி என்ன பேசுறாங்கன்றதுக்காக நாம இல்லை. நம்மளால என்ன பெஸ்ட் பண்ண முடியுமோ அதை பண்றோம். That's it. In Gita, it's written that one who can't do any good to himself, no chance that he will do for the society and the humanity. Oh, thank you, Danny. Danny, it's very surprising to see you don't understand Tamil, but still you understand what we are discussing here, and you are also contributing something to us. Very excellent. Danny from Madhya Pradesh. Beautiful. Thank you so much. Thank you. Excellent. And the next question, இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு question. மனப்பொருத்தம் இல்லா மனப்பொருத்தம். That is, the mind is not matching with each other in marriage. குழந்தைகளுக்கான வாழ்க்கை பயணம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒத்து போல குழந்தைகளுக்காக வாழறோம், வேற என்ன அப்படின்னா எங்கே செல்லும் இந்த பாதை? அதான் கேட்டிருக்க கேள்வி. இந்த மாதிரி வாழற வாழ்க்கை எங்க போகும் அப்படின்னா இன்னும் எங்கேயும் போகாது. இட் வில் சர்டன்லி எண்ட் அப் வெரி வெல். குழந்தைகளை நம்ம நல்லா வளர்ப்போம். ஒரு ஆண் ஒரு பெண்ணை, இப்போ நான் ஃபர்ஸ்ட் அம்மா ஸ்தானத்துல இருந்து சொல்லிடுறேன். ஒரு ஆண் ஒரு பெண்ணை என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படின்றது நம்ம வாழ்க்கையில் நாம உணர்ந்திருக்கோம். வழி ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரியா வரல, குழந்தைக்காக வாழறோம் அப்படின்றதுல அம்மாவோட ஷூல இருந்து பேசுறேன். ஆண்
ஒரு பெண்ணை என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்றதை நாம உணர்ந்திருப்போம். அதை நம்ம குழந்தைகளுக்கு சொல்லுவோம். சோ அதை நம்ம குழந்தைகளுக்கு சொல்லும் பொழுது அடுத்த தலைமுறை இன்னும் சிறப்பாகும். அதே ஒரு ஆணா இருந்து சொல்றேன், அதாவது அப்பாவோட ஸ்டேட்டஸ்ல இருந்து சொல்றேன். ஒரு பெண் வந்து ஒரு ஆணுக்கு எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத அந்த அப்பா உணர்ந்திருப்பார். சோ அதனால அதுல இருக்கிற நல்ல விஷயங்களை தன்னுடைய பையனுக்கும் பொண்ணுக்கும் சொல்லி வளர்க்கும் பொழுது அடுத்த தலைமுறை இன்னும் சிறப்பா வரும். ஸோ தட்ஸ் த ஒன்லி வே. எங்கே செல்லும் இந்த பாதைன்னு ஒரு மாதிரி அதை ரொம்ப நெகட்டிவெல்லாம் யோசிக்க வேண்டியது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சரியா வரல, குழந்தைகளுக்காக வாழணும். குழந்தைங்களுக்கு நிறைய நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரியான ஒரு ஹஸ்பண்ட், இந்த மாதிரியான ஒரு ஒய்ஃபோட ட்ரெயிட் வந்து என்னுடைய குழந்தைகள்கிட்ட வந்து வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு பாடத்தை லைவா கண்ணு முன்னாடியே லெசனா கொடுத்துட்டு போயிட முடியும். ஸோ அப்படி போகணும். ஒரு சாம்பிளுக்கு சொல்றேன். குடிக்கிற ஒரு ஹஸ்பண்ட், அது வந்து மனைவிக்கு அதுல உடன்பாடு இல்லை அப்படின்னா, அவங்க 2 பேத்துக்கு இடையில நல்ல வாழ்க்கை இல்லை, ஃபைன். பையனுக்காக வாழறேன் அப்படின்னா, இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் ஹர் டு டெல் சன் தட் see, this is what alcohol drinking habit will make someone to do, someone to make his or her life becoming worse. ஸோ அதை வந்து நாம வந்து பண்ண முடியும். Thanks a lot. I try to club your English and bits of Tamil and then try to understand the subject. Fantastic, Danny. It is not easy, and you still understand all those things, and you are adding some values to the life by supplementing snippets from Bhagavad Gita. So beautiful, excellent, fantastic. Absolute explanation, live examples on how to live and how not to live. Yeah, நீங்க வெளியில யாரையோ கையை காண்பிச்சு இவர் சரியில்லை பாரு, அவர் சரியில்லை பாரு, இப்படி எல்லாம் நீ வாழக்கூடாதுன்னு சொல்ல வேண்டியதில்லை. உங்க அப்பாவை பாரு, அந்த மாதிரி வாழாத. உங்க அம்மாவை பாரு, அந்த மாதிரி வாழாத அப்படின்னு ரொம்ப ஈஸியா சொல்ல முடியும். அப்கோர்ஸ் அந்த சூழ்நிலை நமக்கு வரக்கூடாதுன்னு நாம நினைப்போம். வந்த பிறகு என்ன பண்றதுன்றதுதான் கேள்வி. அதனால வரக்கூடாதுன்னு தான் நம்ம நினைப்போம். பட் வந்தா தென் ஐ திங்க் இன்னும் அழகா குழந்தைகளுக்கு பக்கத்திலேயே இருந்து காண்பிக்க முடியும். நிறைய வீடுகள்ல வந்து அப்பா வந்து ஹெவியா குடிப்பாரு, பையன் வந்து குடிக்கவே மாட்டான். அப்ப கேட்கும் போது நான் செஷன்ஸ்ல கவனிச்சிருக்கேன். அப்போ கேட்கும் போது அவங்க சொல்லுவாங்க, என்னுடைய அம்மா வந்து அடிக்கடி அதை சுட்டி காட்டுவாங்க எனக்கு. உன்னுடைய ஃபாதர் வந்து இப்படி எல்லாம் தப்பு பண்ணதுனாலதான் நம்ம ஃபேமிலி இவ்வளவு வீணா போச்சு, இல்லைன்னா இன்னும் நல்லா வந்திருக்கலாம். ஸோ நீ அந்த தப்பை பண்ணணுமான்னு யோசிச்சுக்கோ அப்படின்னு அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அதனால நான் அதுல எவ்வளவு நல்ல விஷயம் இருந்தாலும், அதுல எவ்வளவு ஹாப்பினஸ் இருந்தாலும் அது எனக்கு வேணாம். ஏன்னா அது வந்து என்னுடைய ஃபேமிலியை ஒன்றும் இல்லாம பண்ணிடும் அப்படின்னு பேசியதை நான் கேட்டிருக்கேன். ஸோ அதனால வந்து கணவன் மனைவிக்குள்ள சரியா வரல, குழந்தைக்காக தான் வாழ்க்கை அப்படின்னு அதை ஒரு நெகட்டிவா யோசிக்கும். கணவன் மனைவிக்குள்ள சரியா வரல, இந்த மாதிரியான கேரக்டரோட, இந்த மாதிரியான நெகட்டிவ்ஸோட என் பையனோ என் பொண்ணோ வரக்கூடாதுன்றதுக்கு வீட்லயே லைவ் எக்ஸாம்பிள் இருக்கு. அதை வந்து எவ்வளவு அழகா நாகரிகமா சொல்லி வளர்க்க முடியுமோ வளர்க்கலாம். தட்ஸ் இட். ஓகே, நெக்ஸ்ட் கேள்வி. வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள் அனைவரும் புத்திசாலிகள் அல்ல, புத்திசாலிகள் அனைவரும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது இல்லை, தங்களின் கருத்து. எனக்கு முதல்ல இந்த கேள்விக்கு வர்றதுக்கு முன்னாடி, ஏன்னா சந்திரபாபு ரொம்ப அழகா பாடியிருப்பாரு, வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி மனிதர் எல்லாம் வெற்றி பெறுவதில்லை. சோ அதுக்கு முன்னாடி வெற்றி அப்படின்றது அந்த மாயமே நமக்கு இன்னும் சரியான பிடிபடாத பொருளா இருக்குன்னு நான் நம்புறேன். நிறைய பேர் வந்து வெற்றி அப்படின்றத வந்து பினான்சியலாவும் ஸ்டேட்டஸ்லையும் தான் இன்னமும் கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்தளவு வெற்றி அப்படின்றது உங்களுடைய பர்சனல் பெஸ்ட், அன்கவரிங் யுவர் பர்சனல் பெஸ்ட், அன்கவரிங் மை பர்சனல் பெஸ்ட். இப்போ போன முறை வந்து நான் 10க்கு 8 மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னா, அந்த 8 வந்து 8.01 ஆக்குறது தான் என்ன பொறுத்தளவு வெற்றி.
அது என்ன வடிவத்துல வேணா வெளியில வரலாம். இப்போ பினான்சியலா வரலாம், ஸ்டேட்டஸ்ல வரலாம். இன்னும் அது வடிவங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு வந்து புகழ்ல வரும், சில பேருக்கு வந்து சாதனைகள்ல வரும். அது கேன் பி எனிதிங். அது அதை விட்டுருவோம். நம்ம இங்க ஃபோக்கஸ் வைக்கிறோம், அங்க இல்ல. என்னுடைய பெஸ்ட் வந்து அடுத்த லெவலுக்கு வந்திருக்கு, இன்னும் அடுத்த லெவலுக்கு வரணும், இன்னும் அடுத்த லெவலுக்கு வரணும் அப்படின்னும் போது வெற்றி அப்படின்றது நெவர் எண்டிங்கா மாறிடுது. இப்ப 8க்கு அடுத்து 8.01ன்னா அப்புறம் 02க்கே 10 வருஷம் ஆகும், 8.03க்கு 10 வருஷம் ஆகும், 8.04க்குள்ள லைஃபே கூட முடிஞ்சிடும். அப்ப இந்த மாதிரியான ஒரு ஒரு லைஃப் ஸ்டைல்ல போய் வெற்றின்றது என்னமோ இங்க கிடைச்சிருச்சு அங்க கிடைச்சிருச்சு, அதுக்கு ஒரு எண்ட். இந்த இது இது வெற்றி தான். இப்ப நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம்னா, வீடு கட்டிட்டோம்னா வெற்றியா, கார் வாங்கிட்டோம்னா வெற்றியா, வீடு கட்டுறப்போ இஎம்ஐல லோன்ல வாங்கி அந்த லோனை அடைச்சிட்டோம் அப்படின்னா அது வெற்றியா? இது எல்லாமே நாம வந்து இன்னும் சிறப்பாயிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு மனநிலை தானே தவிர, மற்றபடி அதை வெற்றின்னு கொண்டாடக்கூடிய பார்வை முதல்ல மாறணும். இது வெற்றிக்கான டெஃபினிஷன். இப்ப புத்திசாலின்றது வாட் இஸ் வாட் இஸ் ஸ்மார்ட்னஸ் ஆர் கிளவர்னஸ் அப்படின்லாம் சொல்லப்படுகிற விஷயம் என்னது? இன்டெலிஜென்ட் அப்படிலாம் சொல்றாங்க. ஸோ நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, நிறைய இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு இருக்கிறது வந்து இன்டெலிஜென்ஸ் நினைச்சிட்டோம். நிறைய தகவல், நிறைய பேச முடியும், நிறைய நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிறது, இதெல்லாம் வந்து இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். புத்திசாலின்றதுக்கு நான் என்னுடைய மீனிங் சொல்லிடுறேன். அதாவது இன்டெலிஜென்ஸ் இஸ் நத்திங் பட் what you do with what you have. It is not about having more. So யாராவது ஒருத்தங்க அது டைப் பண்ணலாம். இன்டெலிஜென்ஸ் இஸ் நத்திங் பட் வாட் யூ டூ வித் வாட் யூ ஹேவ். இருக்கிறத வச்சுட்டு என்ன பண்றீங்க அப்படின்றது தான், அங்கதான் இன்டெலிஜென்ஸ் வருது. எனக்கு இது இருந்திருந்தா அது இருந்திருந்தா இன்னும் நல்லா பண்ணுவேன், அது இருந்தா இன்னும் நல்லா பண்ணுவேன், அதனால அதை சேர்க்க போறேன் அப்படின்னு போனவங்க தான் நிறைய பேர் காணாம போயிருக்காங்க. This is what I have, and with this what I can do the best. இப்ப எனக்கு வந்து என்கிட்ட வந்து ஒரு ட்ரைபாட் இருக்கு, என்கிட்ட ஒரு மொபைல் இருக்கு, என்கிட்ட வந்து நான் வந்து கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு 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 கற்றல் திறமை இருக்கிறதா நான் நினைக்கிறேன். இதை வச்சுக்கிட்டு இந்த லைவ்ல நான் என்ன பண்ண முடியும்னு நான் யோசிக்கிறேன். அவ்வளவுதான். இதுதான் வந்து இன்டெலிஜென்ஸோட பார்வை. அதை விட்டுட்டு இதே நான் ஒரு டிவியில பண்ணா நல்லா இருக்கும், இதே நான் தனியா ஒரு சேனலே ஆரம்பிச்சு பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சவங்க தான் நிறைய பேர் காணாம போயிருக்காங்க. ஸோ இந்த புத்திசாலிகள் எல்லாம் வெற்றி பெறுவதில்லை அப்படின்றதுல புத்திசாலித்தனம்ன்றதே நாம என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கிட்டா பரவாயில்ல. ஸோ இன் மை வியூ இன்டெலிஜென்ஸ் இஸ் நத்திங் பட் வாட் யூ டூ வித் வாட் யூ ஹேவ். வாட் யூ டூ வித் வாட் யூ ஹேவ். அப்ப அப்படி பார்க்கும்போது வெற்றி பெறுறது வந்து இன்ஃபனைட். வெற்றி பெறுவது வந்து கான்ஸ்டன்ட் இல்லை, ஒரு இடத்துல முடியறது இல்லை, இன்ஃபனைட். இப்போ ஐ டூ வித் வாட் ஐ ஹேவ் அண்ட் இட்ஸ் நெவர் எண்டிங் அப்படின்னும் போது இந்த இந்த பழமொழியோட இந்த இந்த கேள்வியோட துணியே மாறி போயிடுது. முதல்ல நான் என்ன புத்திசாலின்னு அக்செப்ட் பண்றது இல்லை, பிகாஸ் வாட் ஐ டூ வித் வாட் ஐ ஹேவ் அப்படின்றது கான்ஸ்டன்டா மாறிட்டே இருக்கும். இன்னைக்கு நாளைக்கு நாளை மறுநாள்ன்றது மாறிக்கிட்டே இருக்கும். அப்புறம் வெற்றின்னு பார்த்தா அதுக்கு ஒரு எண்டே இல்லை, அதுவும் கண்டினியூவா இருக்கு, இன்ஃபனைட்டா இருக்கு, முடிவிலியா இருக்கு. அப்ப இது இதுவும் மாறுது, இதுவும் ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்குது, முடிவிலியா போகுதுன்னு போது வாட் இஸ் த பாயிண்ட்? ஸோ புத்திசாலிகள் வெற்றி பெறுவதில்லை, வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் புத்திசாலிகள் இல்லைன்றதே இல்லை. என்ன பொறுத்தளவு வெற்றி அப்படின்றது இட்ஸ் அ எவ்ரிடே ஹேப்பனிங். Success according to me is an everyday happening. Someone can type, success according to me is an everyday happening. தினசரி நிகழ்வு. ஒரு வருஷத்துல அப்படின்றதெல்லாம் கிடையாது. தினசரி நிகழ்வு அப்படின்னும் போது இட் நெவர் எண்ட்ஸ். அது எங்கேயுமே முடியறது இல்லை. இன்னைக்கு ஏதோ பண்ணியிருக்கோம், நாளை காலையில திரும்ப ஏதோ பண்ணணும்ன்றது தான் சக்சஸோட டிமாண்ட். ஸோ அதனால இந்த இந்த கேள்வி ஒரு எக்ஸலண்டான கேள்வி. இந்த கேள்வியை பற்றிய பொது புரிதல் வேற மாதிரி இருக்கு. அதாவது
சாதாரண ஆள்லாம் ஜெயிக்கிறான், புத்திசாலி எல்லாம் தோக்குறான். அல்லது ஜெயிக்கணும்னா அதுக்கு புத்திசாலித்தனம் வேணும், சாதாரண ஆளா இருந்தா ஜெயிக்க முடியாது. இப்படி நிறைய மிஸ்கான்செப்ஷன்ஸ் ஓடிட்டு இருக்கிற இந்த டைம்ல இந்த கேள்வியை கேட்டது வந்து ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு த பர்சன் ஹூ ஆஸ்க்ட் திஸ் கொஸ்டின் பிகாஸ் ஐ கேன் ஷேர் மை வியூ ஹியர். ஃபைன். பொறுமைக்கும் சகிப்புத்தன்மைக்கும் வித்தியாசம் உள்ளதா? இருந்தால் எந்த இடத்தில் எது தகும்? கண்டிப்பா வித்தியாசம் இருக்கு. இப்போ ஒருத்தங்க உங்களை திட்டுறாங்க, நீங்க பொறுமையா இருக்கீங்க. ஒருத்தங்க உங்களோட லேண்ட வந்து ஆக்குபை பண்றாங்க, நீங்க பொறுமையா அதை ஹேண்டில் பண்றீங்க. இங்க வந்து உங்களுக்கு ரியாக்ட் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருந்தும் நீங்க ரியாக்ட் பண்ணல. திஸ் இஸ் என்னை பொறுத்தளவு பொறுமை. ஆனா சகிப்புத்தன்மை அப்படின்னு வரும்பொழுது இன்னொருத்தங்கள்ட்ட, இப்போ நம்ம வீட்டுல நம்ம கூட வாழற மனிதர்கள், அவங்கள ஒருத்தங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது, பெட் ரிட்டன் ஆயிடுறாங்க. அவங்களுடைய காலை கடன்கள், சிறுநீர் கழித்தல், இது எல்லாமே பெட்ல இருந்து பண்ண வேண்டியதா இருக்கு. இந்த டைம்ல அவங்களுக்கு உதவுறது இருக்கு இல்லையா, அதுக்கு பொறுமையை தாண்டி ஒண்ணு தேவை. அங்கதான் வந்து சகிப்புத்தன்மை வருது. அது என்ன சகிப்பு? ஏன் சகிக்கணும் அப்படின்னா, எனக்கான விஷயமா இருந்தாலே நான் பண்ணுவேனா என்னன்னு தெரியல, ஆனா அதை இன்னொருத்தங்களுக்காக பண்றேன் அப்படின்னும் போதுதான் அந்த சகிப்புத்தன்மை வருது. எனக்கு நான் பண்ணதில்லை, ஆனா மற்றவங்களுக்குன்னா நான் யோசிச்சு அதை பண்றேன். பொறுத்து பண்றேன்னு சொல்லுவாங்க, ஆக்சுவலா அது சகித்து பண்றதுதான். பெட் ரிட்டனா இருக்கிற ஒருத்தங்களை வந்து நாம வந்து, அதாவது ஒருத்தங்களோட இயலாமைய நாம அனுசரிக்கிறது வந்து சகிப்புத்தன்மை. ரெண்டு பேரும் ஈக்குவலா இருந்து போட்டி போடுறதுக்கு நமக்கு எல்லா வாய்ப்பும் இருந்து போட்டி போடாம இருக்கிறதுக்கு பேரு பொறுமை. திஸ் இஸ் மை ஆன்சர் டு யுவர் கொஸ்டின்ஸ். சகிப்புத்தன்மை ஏற்கும் தன்மை இல்லை. நீங்க சகிச்சாதான் அப்புறம் ஏத்துக்க முடியும். இன்ஃபேக்ட் ஏத்துக்கிறது வந்து அவங்கதான் நம்மளை ஏத்துக்கணும். நம்ம அவங்களை ஏத்துக்கிட்டதுனாலதான் சகிச்சு அந்த செயலை செய்யறோம். ஏத்துக்கலைன்னா நம்ம செய்யவே மாட்டோம், போயிடுவோம் அந்த இடத்துல. ஃபைன். What is your view or opinion about people who run behind money, property, etc. without doing anything to the society? I don't agree. எனக்கு என்னோட ஜிம்ல இருக்கிற ட்ரெயினர் வந்து அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்லுவார், எல்லாத்தையும் சேமிச்சிருவாங்க, திரும்பி பார்க்கும்போது உடம்பு இருக்காது. எல்லாம் பணம் இருக்கு, பொருள் இருக்கு, எல்லாம் பண்ணிடுவாங்க, திரும்பி பார்க்கும்போது பார்த்தா உடம்பு இருக்காது. ஸோ எதையுமே அனுபவிக்க முடியாது. நல்ல குஷியா வளர்ந்துட்டு இருந்த பையன் வந்து எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு போவான், இல்ல பேரன் வந்து எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு போவான். இது என்ன சார் வாழ்க்கை? உடம்பு தானே ஃபர்ஸ்ட் அப்படின்னு. அது வந்து இப்ப நீங்க கேக்குற கேள்விக்கு நான் என்ன யோசிப்பேன்னா, எனக்கு அது புரியல. இப்போ ஒரு 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 3 தலைமுறைக்கு சொத்து சேர்த்துறோம்னு வைங்க, நீங்க போயிடுறீங்க, உங்களுக்கு அடுத்த தலைமுறை வருது, அதுக்கு ஏற்கனவே பணம் இருக்கிறதுனால அதால முடிஞ்ச ஏதோ ஒன்னு ரெண்டா பண்ணிட்டு ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கடுத்த ஒரு தலைமுறை இன்னமுமே பணம் நிறைய இருக்கிறதுனால அது வந்து தேவையில்லாத சில விஷயங்களை நோக்கிதான் நகருது. ரொம்ப சில ஃபேமிலியில தான், பணம் இருக்கிற ஃபேமிலியில 2வது 3வது தலைமுறைகள் வந்து ரொம்ப எக்ஸலண்டா வருது. பொதுவா பணம் பினான்சியலா வெல் செட்டில்டு ஃபேமிலிஸ்ல 2வது 3வது தலைமுறை பார்த்தீங்கன்னா சில தவறுகள் வந்து வந்துருது. அதுக்கு பதிலா பணம் இருக்க வேண்டியதுதான், பட் நமக்கு தேவை அப்படின்னு ஒரு லைனை வச்சுட்டு மீதியை வந்து சொசைட்டிக்கு கொடுத்து சப்போர்ட் பண்றது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே செந்தில்குமார் இதை கேட்குறீங்க, நான் முதல்ல சொன்ன பதில் தான், உங்க ஆன்மாவை நீங்கள் அறிய வேண்டாமா? இதுதான் பதிலா வைப்பேன் உங்க கேள்விக்கு. யாராவது உங்கள்கிட்ட இந்த மாதிரி கேட்டாங்கன்னா, that person is not interested to understand his soul. He or she is interested to understand money, but not interested to understand his or her soul.
உள்ள இருக்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல, ஊர்ல இருக்கிறதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வாங்கி போட்டு என்ன பண்றது? ஸோ தட் இஸ் மை ஆன்சர். ஸோ ஃபண்டாஸ்டிக். இன்னைக்கு லைவாவே நிறைய ஐ திங்க் 2-3 கொஸ்டின்ஸ் வந்ததுன்னு நினைக்கிறேன். நீங்க லைவாவும் கேட்கலாம். நீங்க லைவா கேட்கும் போது என்ன ஆகும்னா, எனக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து பெண்டிங்ல இருக்கும். ஸோ அதை நான் வந்து அடுத்த நாள் சொல்றேன். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் ஐ திங்க் tomorrow and one more day I have questions. But after that, if you want this program to happen, I want you to send more questions too. ஏகப்பட்ட கேள்விகளை வந்து நாம நம்மை சுற்றி இருக்கிறவர்கள்ட்ட கேட்க நினைக்கிறோம், கேட்க முடியாம போயிடுறோம். திரும்ப சொல்றோம், கேட்க நினைக்கிறோம், கேட்க முடியாம போயிடுறோம். கேட்க நினைச்சு கேட்க முடியாம விட்டுறோம். அதையெல்லாம் இங்க கொண்டு வரலாம். Let those questions can be a discussion for many people. இங்க இருக்கிற மற்றவங்களுக்கு அது it can be a good answer for someone. அதனால அந்த மாதிரியான உங்க கேள்விகளை வந்து நீங்க வைக்கலாம். இன்னைக்கு இந்த நிகழ்வை நான் இதோட முடிக்கிறேன். உங்களுடைய ஃபீட்பேக் எப்படி இருந்தது அப்படின்றத நீங்க டைப் பண்ணலாம். I will read and understand. Stay நாளையில இருந்து லாக்டவுன் ஆரம்பிக்குது. ஸோ ஸ்டே சேஃப், ஃபாலோ ரூல்ஸ், ஸ்டே வித்தின். நல்ல மூவிஸ் பார்க்கலாம், நல்ல புத்தகங்கள் படிக்கலாம், நல்ல சிந்தனைகளை வந்து ஒரு புக் எடுத்து ஒரு நோட் புக் எடுத்து எழுதி வச்சுட்டே வரலாம். So much to be done. And above all, வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுன்றது ஒரு விதமான பாதுகாப்பு உணர்வு எல்லாருக்குமே, ஃபேமிலியில இருக்க அத்தனை பேருக்கும். So wishing you all the best of challenges that uncovers your personal best in whatever you think, speak and deliver. Love you all.